சுந்தரி. வா பிரியா. வரேன்டி. அம்மா என்ன குழம்பு வச்சிட்டு இருக்க? என்ன குழம்பு? காரக்குழம்பு தான் வச்சிட்டு இருக்கேன். நேற்று தானே சாம்பார் வச்சோம். சரி இன்னைக்கு காரக்குழம்பு வச்சிடலான்னு சொல்லி காரக்குழம்பு வச்சிட்டு இருக்கேன் பிரியா. ஏன் பிரியா கேட்குற? ஆமாம் சுந்தரி, நேற்று தானே சாம்பார் வச்சோம். அப்புறம் டெய்லி ஏதாவது ஒன்று பண்ணிட்டு தான் இருக்க முடியும். சரி சரி, சும்மா தான் வந்தேன் சுந்தரி. எதுவும் உனக்கு ஹெல்ப் பண்ணவா? ஆமாம் பிரியா, பாத்திரம்லாம் நிறைய குவிஞ்சிருச்சு. எல்லாத்தையும் நம்ம போட்டு விளக்கிட்டு இருக்க முடியுமா? முன்னாடி நாங்கள் 3 தட்டு கழுவுவோம். இப்போ என்ன 3 தட்டா கழுவ முடியுது? எத்தனை தட்டு கழுவ வேண்டியது இருக்கு. அதான் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு பிரியா. சரி சுந்தரி, நான் கழுவுறேன். சரி. அப்புறம் ஹோட்டலில் உன் புருஷனுக்கு வேலை கிடைச்சிச்சாம்ல, என் வீட்டுக்கார் பார்த்தாரம்ல, தான் உன் அண்ணே. ஏன் வேண்டாம் நீங்கள்? சும்மா தானே இருக்காரு. சும்மா இருக்கிற வரைக்கும் போகலாம்ல. இதை போய் வேணாங்கிறீங்க. சில பேருக்கு வேலை கிடைக்கிறதே கஷ்டமா இருக்கு. இதுல உன் வீட்டுக்காரு அந்த வேலை இந்த வேலைன்னு பழிச்சிட்டு இருக்காரா? கிடைக்கிற வேலைக்கு போனா என்ன பிரியா? சுந்தரி, அப்படியெல்லாம் பேசாத. அவரு பெரிய பிஸ்னஸ் மேனா இருந்தவர் தெரியுமா? அப்படி உள்ள மனுஷன் இப்போ போய் ஹோட்டல்ல வேலை பார்த்துட்டு இருந்தா பார்க்குற எங்க சொந்தக்காரங்க யாராவது 4 பேர் பார்த்தாங்கன்னு வை, தப்பு தப்பா பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஏற்கனவே எங்களை என்னென்ன பேசிட்டு இருக்காங்களோ தெரியல. இதுல திருப்பி ஹோட்டல்ல போய் வேலை பார்த்தானே எங்களுக்கு ஆறி தான் துப்புவாங்க. ஆமாம், நீ வேற சுந்தரி. அதனால தான் என் வீட்டுக்காரன் நானே வேணான்னு சொல்லிட்டேன். அவரே 2-3 கம்பெனிஸ் பார்த்துருக்காராம். கூப்பிட்றேன்னு சொல்லியிருக்காங்களாம். போவார். இருக்கிறது வெட்டி. இதில் வேற கிடைக்கிறதே பெரிய வேலை. இதில் வேற இந்த வேலை அந்த வேலை கவுருவோம். கருமம், இதெல்லாம் ஒரு குடும்பம். கிடைக்கிற வேலைக்கு போகுகளா? என்னத்த சொல்கிறதுன்னு தெரில. நமக்கு தேவையா? நம்ம ஏதாவது சொல்ல போனால் ஏதாவது பேசுவாவிய. நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டுன்னு இருப்போம். இல்லை பிரியா, எனக்கு தோணுச்சு, அதாம்மா சொன்னேன். சரி, பாத்திரத்தை எல்லாம் கழுவிடுறியா? இந்த இதை கழுவிடுறேன். நான் என்ன பண்ண போகிறேன்? குழம்பு ரெடி தானே? பிரியா. சுந்தரி. சொல்லுங்க. என்ன சொல்லுங்க பிரியா? ஏதாவது வேலை இருக்காமா சுந்தரி? நீ சொல்லுமா. வேலை இருந்தால் நான் பார்க்குறேன். சும்மாவே இருக்க கஷ்டமாக இருக்குது. அதான் சும்மா எப்படி இருக்குது, அதான் ஏதாவது ஒரு வேலை பார்க்கலாமேன்னு வந்தேம்மா. வேலையா? இல்லை, வீடெல்லாம் குப்பையாக கிடக்கு. வீடு மட்டுமா குப்பை? அங்கிட்டு சாணி கூட மாட்டு கூடத்தில் அப்படியே குப்பையாக கிடக்கு. அதை அள்ளலாம் போய் வீட்டுக்கு வாசல் முன்னாடி எல்லாம் குப்பை கிடக்கு. அதை கொஞ்சம் பெருக்கலாம். வீட்டுக்குள்ளே ஃபுல்லாக குப்பை கிடக்கு. அதையும் கொஞ்சம் பெருக்கலாம். அடுப்படி பக்கம் வந்தால் அடுப்படி நாரி கிடக்கு. பாத்திரம் கிடக்கு. சமையல் வேலை இருக்குது, அதையும் பெருக்கலாம். அதையும் விளக்கி வைக்கலாம். எல்லாம் பண்ணலாம். பத்தாததுக்கு துணியெல்லாம் கிடக்கு, அதெல்லாம் துவைக்கலாம். பாத்ரூமை போய் கழுவலாம். வீட்டிலன்னா வேலையா? இல்லை, ஏதோ நீங்கள் வேலையே இல்லாத மாதிரி என் கிட்ட வந்து கேட்டுட்ருக்கீங்க. பார்க்க வேண்டியதானே சுற்றி முற்றி என்ன இருக்குது என்ன இல்லைன்னு பார்த்து எல்லாத்தையும் செய்ய வேண்டியதானே. ஏன்னா உங்களுக்கு தெரியாதா என்ன? நீங்கள் பணக்காரவிய சும்மாவே இருந்திருப்பிய. ஒவ்வொரு வேலைக்கும் ஒவ்வொரு ஆள் இருந்திருக்கும். இப்போ அப்படி இருக்க முடியுமா என்ன? ஒரு வீட்டுக்கு வந்திருக்கோன்னா கொஞ்சம் பாருங்கள் வேலையும். சும்மா உட்காந்துலாம் சாப்பிட முடியாது சரியா? வீட்டில் கொஞ்சம் நெஞ்சம் வேலை பார்த்தா தான் சாப்பாடு போடுறவங்களுக்கு மனசு ஒரு மாதிரி இருக்கும். சரி, கொஞ்சம் வேலையை பார்க்குறவே சாப்பாடு போடுறது ஒரு இதுக்கு தானே அப்படின்னு தோணும். இந்த மாதிரி வெட்டி திணியெல்லாம் சாப்பிடக்கூடாது சரியா? இல்லைம்மா, வீடெல்லாம் கூட்டின மாதிரி தான் கிடந்துச்சு. பார்த்தேன், குப்பை அவ்வளோக்கா இல்லை. மாட்டு சாணி நான் அள்ளினதே கிடையாது. எங்கள் வீட்லேயும் சரி என் புருஷன் வீட்லேயும் சரி. அதனால தாம்மா அள்ளலை. அள்ளாமல் வந்துட்டேன். பார்த்தேன், சாணம்லாம் கிடந்துச்சு தான், அள்ளலை. சரி, அடுப்படி பக்கம் போய் பார்ப்போம் வேலை இருக்கான்னு வந்தேம்மா. அதான் உன்கிட்ட கேட்டேன். பாத்திரம் கிடக்கா? சரி, அதெல்லாம் நான் தேய்ச்சி வச்சிட்றேன். அந்த தான் சிங்க்கு ஃபுல்லாக அவ்வளோ கிடக்கு, கழுவி வச்சிடுறேங்க. சரி சுந்தரி, நான் கழுவி வச்சிட்றேன். அம்மா தேடும். அம்மா கிட்ட இது மாதிரி அடுப்படியில் தாம்மா இருக்கேன்னு சொல்லிட்டு வந்துடுறேம்மா. போங்க. என்னடி பிரியா, உன் நாத்தனார் எதுவும் திட்டிப்புட்டேன்னு உனக்கு கோவமா? நீ வேறடி, இப்படி சும்மாவே உட்காந்துருந்து சோறு போட்டால் சரிப்பட்டு வருமா? ஏதாவது வேலை வெட்டி பார்க்கணும்ல. எனக்கு என்னான்னு உட்காந்துக்கிறது. எனக்கும் கோவம் தான் வந்துச்சு. ஏதோ அதுவாக வந்து வேலை பார்க்குறேங்குதே. நீ ஏன் சொல்லு, இது என்ன இது பழக்கம்? ஏதாவது ஒரு வேலை வெட்டி பார்க்கணும்ல வீடான வீட்டில்.
நானே எனக்குன்னா கடுப்பாக வருது. ஒரு 2 3 பேருக்கு சமைக்கிறதுக்கே டென்ஷன் ஆவேன். எல்லாத்துக்கும் சமைக்கணும்னா யாரும் நான் சமைக்கிறேன் முன்கூட்டி வர மாட்டேங்கிறீங்க. நானே பார்க்குற மாதிரி இருக்குது. அடி போங்கடி சும்மா. அதுக்கு தான் நான் பாட்டுக்கு பிடிச்சி நல்லா திட்டி விட்டேன். சொல்கிற மாதிரியும் சொல்லாத மாதிரியும் அனிமே பார்க்கும்ல. ஆமாம் ஆமாம், நல்லா தான் சொல்லி விட்டேன். பார்க்கட்டும். என்ன உங்கள் அம்மாவையும் கூட்டிகிட்டு வரியா? இல்லைம்மா, எங்கள் அம்மா கிட்ட போய் சொல்லத்துக்கு போனேன். நீ ஒத்தையா எப்படிம்மா வேலை பார்ப்ப, நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு என் கூட வருது. நான் வேணான்னு எங்கள் அம்மா கேட்க மாட்டேங்குதுமா. சரி ஒரு ஆளாக பார்த்து முடிக்க லேட் ஆகும். 2 பேருமா பார்த்து முடிங்க. சரி சுந்தரி, அம்மா கூட வேணாம், அம்மாவை நான் அனுப்பிச்சிடுறேன், நான் பார்த்துக்கிறேன். ஏதோ ஒன்று பண்ணுங்க. வா பிரியா, நம்ம போவோம். அதான் அவங்க பார்த்துக்கிறேன்ட்டாங்க. சரிடி. ஏம்மா நீ போமா, நான் பார்த்துக்கிறேன் எல்லா வேலையும். நீ ஏம்மா என் கூட வர? உனக்கு என்ன அது? போ, நீ பாவம். வயசான காலத்தில் நீ போய் ரெஸ்ட் எடுமா. நீ ஒரு வேலையும் பார்க்க வேணாம். ஏம்மா சுசீலா, நீ மட்டும் பார்க்கலாமா? சொல்லு. உன்னை நான் ஒரு வேலை பார்க்காம நம்ம வீட்டில் வச்சுருந்தேன். இப்போ உன் புருஷன் வீட்லேயும் போய் ராணி கணக்காக இருந்த. இப்போ இங்கே வந்து சாணியல்ல சொல்கிறதும் வீடு பெருக்க சொல்கிறது கூட பெரிய விஷயம் இல்லை. சாணி அல்ற சொல்கிறாங்க பற்றியா? நான் போய் சாணி அல்றேம்மா. நீ இங்கே இது பண்ணு, பாத்திரத்தை கழுவு. என்னதான் இருந்தாலும் ஓசி சோறு திங்க முடியாதுல்ல. நாமளும் 4 வேலை பார்த்தா தான் சோறு போட்டதுக்கு அர்த்தம்னு அவ வாயாலே சொல்கிறாவ. சரி வருமா? மாமா, சாணிலாம் நீ அள்ள வேண்டாம்மா. வெயில் அடிக்குது, வெளியில் போகாத. உனக்கு கறக்க மயக்கமாக வரும். நான் பார்த்துக்கிறேன். நல்லா முடிஞ்சா அள்ளுவோம், இல்லைன்னா திட்டினா வாங்கிக்கிறலாம். நீ போம்மா, நான் பாத்திரத்தை கழுவி வச்சிரு. நீ ஏம்மா என் கூட வரா? நீ கஷ்டப்படுறது மட்டும் எனக்கு என்ன போதுமாடி. 2 பேரும் சேர்ந்து கழுவலாமா? மாடி, எங்காவது வெளியில் வேலைக்கு கேட்போம்மா. யார் வீட்லையாவது இந்த மாதிரி பாத்திரம் கழுவுற வேலை, ஏதோ ஒரு வீட்டு வேலைகளை பார்த்து நம்ம பிள்ளைங்களை படிக்க வச்சுட்டு தனியாக வீடு பார்த்து போயிடலாமா? இவங்கள்ட்டெல்லாம் எதுக்கு நம்ம பேச்சு வாங்கிக்கிட்டு இருக்கணும் சொல்லு? ஏதாவது ஒரு 2 3 வீட்டில் போயிட்டு வேலை பார்த்தோன்னு வையேன், ஒரு காசு கிடைக்கும். ஒரு சின்ன வீடாக பார்த்து வாடகைக்கு பிடிச்சிட்டு நம்ம பிள்ளைகளை வச்சுட்டு இருக்கலாம்டி. எனக்கும் அது அம்மா தோணுது. இல்லைன்னா கொஞ்சம் காசு கிடந்துச்சுன்னா ஏதோ ஒரு கடை வியாபாரம் பண்ணலான்னு வருது. ஏதோ ஒன்று சுட்டு விற்கலாம், ஏதோ ஒன்று பண்ணலாமா? நானும் அதம்மா யோசிச்சுட்டு இருக்கேன். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. தம்பிக்கிட்ட இதை பற்றி கொஞ்சம் பேசணும். அவன் கொஞ்சம் ஒத்துழைச்சானா பரவாயில்ல. அவன் வரட்டும்டி, பேசுவோம் நம்ம. இந்த பிள்ளைலாம் அப்படி நம்மளை பேசுது, நம்ம இதை கேட்டுட்டு இருக்கணுமா? என்ன பண்ணுறது? என் புருஷனால் நான் தான் பட வேண்டியதும் இல்லாமல் உங்கள் குடும்பத்தையும் சேர்த்து பழி வாங்குற மாதிரி ஆக்கிட்டேம்மா. இப்போது பாவம், நீங்களும் சேர்ந்து என்னோட கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்கம்மா. இப்போது வீடு என்ன பண்ணுறது? நீ என்ன பண்ணுவ? அவன் படுபாவி பைய பண்ணதுக்கு நம்ம தலையெழுத்து இதெல்லாம் பார்க்க வேண்டியதாக தான் இருக்குது. சரி போ, பாத்திரத்தை கழுவுவோம். நீ வேண்டான்னு சொன்னால் கேட்கவே மாட்டியா? போடி, இதில் என்னடி இருக்குது? 2 பேருமா பார்க்கலாண்டி. அத்தை கொடுங்கத்த, நானே எடுத்து சாப்பிட்டுக்கிறேன். யாராவது ஏதாவது பார்த்தாங்கன்னு வைங்களே, ஒரு மாதிரி பேசுவாங்க. என்னமோ சாப்பிட தெரியாத மாதிரி ஊட்டிக்கிட்டு உக்காந்துருக்கான்னு சொல்லுவாங்க. கொடுங்கத்த, நானே சாப்பிட்டுக்கிறேன். எப்படி சொல்வா? எவ சொல்வான்னு தான் நானும் பார்க்குறேனே. எவளாவது சொல்லிடுவாளா என்ன? என் மருமகளை மக மாதிரி வச்சு நான் பார்த்துக்கிறேன். என் மருமக நல்லா இருக்கணும் நான் ஊட்டிக்கிட்டு இருக்கேன். அவள் சாப்பிட்டாதான் அவள் உடம்புக்கு தெம்புன்னு நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். எவ சொன்னால் எனக்கு என்ன? எவனும் சொல்லிடுவாளா? அதுக்கு இல்லத்த, யாராவது ஏதாவது சொல்வாங்கன்னு தான் சொல்கிறேன். யார் சொல்வானெல்லாம் இல்லை, யாராவது சொல்லிட்டா அதெல்லாம் எவளும் சொல்ல மாட்டாளுக. சொல்லிட்டு தான் என்கிட்ட மீண்டு போயிடுவாளுகளா என்ன? நீ சாப்பிடுதா, எலும்பெல்லாம் நல்லா சாப்பிடு. எங்கே 2 பீஸு கறியை வச்சா அப்படியே வச்சுட்டு போயிடுற கையை கழுவிட்டு. எனக்கு அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க முடியல. அதுக்காக தான் அத்தை வந்து நான் ஊட்டிக்கிட்டு இருக்கிறேன். சரி கொடுங்க, நானே மெதுவாக சாப்பிட்டுக்கிறேன். நிஜமாக எல்லாத்தையும் சாப்பிட்டாரேன். உங்களுக்கு ஏன் சிரமம்? கொடுங்க, நான் சாப்பிட்டுக்கிறேன். இங்கே பாருடியம்மா நடக்கிற கூத்தெல்லாம். இந்த கதையெல்லாம் நான் எங்கே போய் சொல்லுவேன்? பரவாயில்ல, வாங்க. நல்லா இருக்கீங்களா? ஆளே பார்க்க முடியல. பக்கத்து வீடுன்னா பேர் வரக்கூட மாட்டேங்கிறீங்க. எதுக்குடி வம்பு? உங்ககிட்ட நான் ஏதாவது பேச வந்தேன்னா ஓ மாமியார் ஏதாவது சொன்னுச்சுன்னா நான் என்ன செய்ய? அதுக்காக தான் நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டு, நமக்கு எதுக்கு தேவையானு வாரது இல்லை. என்ன இது நடக்குது? ஏட்டே, மருமகளுக்கு சாப்பாடெல்லாம் ஊட்டிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஏண்டி ஊட்டக்கூடாதா? யாரு ஊட்டக்கூடாதுன்னா நீ ஊட்டாம இரு. என்ன நடக்குதுன்னு தான் கேட்டேன். ஊட்டக்கூடாதுன்னா நான் சொல்லலம்மா. அப்ப
அப்புறம் வந்து நின்னுக்கிட்டு ஒரு மாதிரி பேசிக்கிட்டு நிக்கிற. நான் எதுவும் பேசலப்பா, சும்மா தாத்தே நான் கேட்டேன். நீ ஊட்டுத்தே யாருத்தே வேணான்னு கறி குழம்பு மணக்குது. நான் இந்த ஊருக்குள்ள பார்த்துக்கிட்டு தாண்டி இருக்கிறேன். மருமகளை கொஞ்சம் நல்லா வச்சுக்கிட்டோம்னா இந்த அடி அடிச்சுக்கிறிய. நீ ஓ வயசுக்காரியிலும் சரி என் வயசுக்காரியிலும் சரி, நீ என்ன மருமகளை எப்படி வச்சுக்கிறாங்கிறதும், நீ என்ன உன் மாமியார் எப்படி வச்சிருக்காங்கிறதும் என் நல்லாவே இருக்கக்கூடாதா? இந்த மாமியார் மருமகளும் அடிச்சுக்கிட்டே கிடக்கணும். அப்போ தாண்டி சந்தோஷமா இருப்பீங்க. இல்லையா இந்த மாதிரி தான் பேச ஆரம்பிச்சிருவீங்க. நானே என் மருமகளுக்கு நான் எப்படா என் நல்ல விஷயம் நடக்கும், நல்ல காரியம் எங்கள் வீட்டில் நடக்கும்னு நான் தவமுறது அவளை பொத்தி பொத்தி பாதுகாத்துக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கெல்லாம் என்னங்கடி தெரியும்? அத்தே நீ பாரு யாரு வேண்டான்னா நான் அதெல்லாம் கேட்கல. நீ முதல்ல இருந்து இப்படி இருந்திருந்த அப்படின்னா ஓ மேலே யாருக்கும் சந்தேகம்லாம் வராது. சரி நீ எப்பவும் அப்படிதான் அப்படின்ட்டு, ஆனால் நீ இப்படியெல்லாம் இருக்க மாட்டியா? அதனால தாத்தே உன் மேலே சந்தேகம். இல்லைன்னா எங்களுக்கு என்ன, இப்போ பார்க்குற விதமும் நீ வேற மாதிரில அவளை வச்சுக்கிற. அதுதான் அக்கா, எங்கள் அத்தை முன்னாடி மாதிரியெல்லாம் இல்லைக்கா. அவ்வளோ சூப்பராக என்னைய பார்த்துக்கிறாங்க. நேரத்துக்கு சாப்பாடு கொடுக்கறதுலேருந்து எல்லாமே பார்த்து பண்ணிக்கிறாங்கக்கா. முன்னாடி மாதிரியெல்லாம் அத்தை அப்படி இப்போ கிடையாது. நல்லா இருக்கணும் தான்மா நான் நினைக்கிறேன் அஞ்சலை. நான் கெட்டு போகணும்லாம் நினைக்கல. ஆமாம், இங்கே ஒன்று சொல்லுவியே, அங்கிட்டு போய் பக்கத்து வீட்டுக்காரிகள்கிட்ட ஏடி நடக்கிற கூத்த பார்த்தியாடி, மாமியாரி மருமகளுக்கு ஊட்டிக்கிட்டு இருக்கிறா, இதெல்லாம் எந்த ஒரு நியாயம்னு தெரியலை, ஏன் அம்மா இந்த மாதிரியெல்லாம் நடக்குதுமா உலகத்தில் அப்படின்னு பேசுவிய. ஏண்டி பேசுகிறவளுக்கு தானடி நீங்கள்? ஏத்தே நான் எப்போத்தே பேசினேன்? சும்மா இருங்க அங்கிட்டு. நான் உண்டு என் பொழப்பு உண்டு, நான் வீட்டை விட்டு வெளியில் வர மாட்டேன். அஞ்சலிக்கிட்ட என்னைக்காவது பேசுவேன் பண்ணுவேன். இந்த மாதிரியெல்லாம் பேசுறிய அத்தே. அப்புறம் பார்த்துக்கிடுங்க, நீங்கள் ஊட்டுங்க, ஊட்டாமல் போங்க, என்னமோ பண்ணுங்க, எனக்கு என்ன வந்துச்சு? ஏம்மா அஞ்சலை நான் போயிட்டு வரவா? உன் மாமியார் பாரு இப்படியெல்லாம் பேசுது. நான் போறப்பா சாமி, எனக்கு எதுக்கு வம்பு? ஏங்கத்த அந்த அக்காட்ட ஒரு மாதிரி பேசுறிய? பின்ன என்னடி, இவளுக்கு எப்படிதான் பேசுறாளுங்க, நம்ம முன்னாடி நடிக்கிறாளுங்க, அங்கிட்டு போய் ஒரு மாதிரி பேசுறாளுகடி. அதுதான் இந்த அக்கா எப்போவுமே நல்லவங்க தாத்த. என்கிட்ட நல்லா பழகும், நல்லா பேசும். சொல்ல போனா இந்த அக்கானால தான் உங்க பையன் மாறினாருன்னே வச்சுக்கரலாம். என்னடி அப்படியா? ஆமாத்த, தண்ணி பிடிக்க போன இடத்துல இந்த அக்காவுக்கும் எனக்கும் பேசிகிட்டு இருக்கையில தான் உங்கள் பையன் வந்து பேச போய் கொஞ்சம் புரிய வச்சாங்க, அதுக்கு சொல்கிறேன். சரியா போச்சு, பாவம் நான் வேற அவளை பிடிச்சி திட்டி விட்டேன்.